ஏங்க மட்டக்களப்புக்கு வாங்க, டிஷும் டிஷும் வாங்க. இங்க இருந்து நம்ம கல்லடி பாலத்துக்கு குறி வச்சு சுடுவோம். இங்க இருந்துதான் வெள்ளக்காரர்கள் அங்க பாத்திருக்காங்க போலன்னு, அதான் மெப்பா கல்லடி பாலத்துக்கு நேரே இதை வச்சிருக்காங்க. அப்படி என்ன? ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கிறது ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இன்னைக்கு என்னடா பின்னாடியே பீரங்கிலாம் இருக்குது, புக்மா இருக்குது என்று பார்த்தீங்கன்னு சொன்னால், நம்மட மட்டக்களப்பில் நம்மட சிறப்பு நம்ம வெளிக்கொண்டு வரோம், வேறு யாரும் வெளிக்கொண்டு வருவோம். அதனால வந்துட்டு மட்டக்களப்பில் இருக்கிற முக்கியமான இடங்களை நாங்கள் வந்துட்டு காட்ட தயாராகிட்டோம். அதே போல் இதுக்கு முன்னாடி வீடியோ நாங்கள் வந்துட்டு காந்திபாக்கு வீடியோ போட்டுருப்போம். அதே போல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு சொன்னால், மட்டக்களப்பில் காணப்படுற மட்டக்களப்பு போர்ட்டுன்னு சொல்லுவாங்க. அதுதான் வந்து மட்டக்களப்பு கோட்டை. மட்டக்களப்பு கோட்டை வந்துட்டு காட்டப்படும். அது மட்டும் இல்லாமல் இது வந்துட்டு 1628ஆம் ஆண்டு கொண்டு வரப்பட்டிருக்கு. 6 பார்த்தா போர்த்துகேயரால் வந்துட்டு கொண்டு வரப்பட்டிருக்குது. அதை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க, வீடியோஸ் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் அவசரப்படுறேன், நீங்கள் அதை சொல்ல விரும்புகிறீங்களா? நீங்க சொல்லுங்க. ஓகே, அதாவது வந்துட்டு இதில் இருக்கிறது சுவாரஸ்யமான வீடியோ பார்க்க போகிறோம். இதை பற்றி உள்ளுக்குள்ள சுவாரஸ்யமா நிறைய விஷயங்கள் இருக்கு. வாங்க வீடியோக்குள்ள போலாம். முன்னாடி பாத்தீங்கன்னா ஒரு டோர் மாய்க்கு பாருங்க. இதான் முதலே வந்து டோர் ஒன்று இருந்து, இப்போ வந்து பத்த கடை இருக்குது. கொஞ்சம் கிளீன் பண்ணி சரி பண்ணீங்க கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ரெண்டு தனிப்பட்ட ஒப்பீனியன். அது மட்டும் இல்லாம இதுல பாத்தீங்கன்னா தெரிஞ்சு பாருங்க, முதல் வந்துட்டு போர்த்துகேயரால எந்த பெரிய மதில் வந்து அதை சுவர் வந்து கட்டப்பட்டிருக்கு பாருங்க. இதான் வந்து முன் முகப்பு கோட்டையில. அது மட்டும் இல்லாம இது வந்துட்டு இப்ப மட்டக்களப்பு மாவட்ட செயலக ஒப்பீஸா வந்துட்டு இது வந்துட்டு நடக்குது. இங்க பாருங்க, வெல்கம் மாவட்ட செயலகம் மட்டக்களப்பு கொண்டிருக்குது. ஸோ இது வந்துட்டு மாவட்ட செயலமாக இப்போ இயங்கி கொண்டிருக்குது. இதான் வந்துட்டு போற்ற என்ட்ரன்ஸ். அது மட்டும் இல்லாமல் இதுக்குள்ள ஒரு பீரங்கி இருக்குது பாருங்க. பூம்பத்துக்குள்ள வந்து ஒளிச்சு வச்சிருக்காங்க. இதுக்குள்ள ஒரு பீரங்கி இருக்குவாங்க பார்த்தீங்கன்னா தெரியும். இதெல்லாம் வந்துட்டு நம்மளோட வரலாறுன்னு சொல்லலாம். இதெல்லாம் வந்து அழிக்கப்படாத விடயங்கள். முதல்ல முன்னொரு காலத்துல வந்துட்டு இப்பவும் இந்த மட்டக்களப்புல நம்ம முக்கியமாக சொல்லப்பட வேண்டிய இடங்கள் தான் இந்த இடங்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளேஸை பாருங்க, நல்ல ஒரு பிளேஸ். அது மட்டும் இல்லாமல் இந்த மதில்ற ஹைட்டை பாருங்க, கிட்டத்தட்ட 20-30 அடி உயர ஹைட்டில் வந்துட்டு இதை வந்து அமைச்சிருக்காங்க. என்ன சொன்னால் அந்த என்ன சொல்ற ஒரு இந்த போர்க்களத்துக்கு தயாராகிற மாதிரி எந்த ஒரு எதிரியும் தாக்கக்கூடாதுன்றதுக்காக அந்த அளவு உயரத்துல அந்த டைமே வந்துட்டு கட்டிக்காங்க. 1628ஆம் ஆண்டு இதை வந்து செஞ்சிருக்காங்க. அந்த உள்ள வந்தீங்கன்னா அந்த கிறிஸ்டியை பார்த்தீங்கன்னா தெரியும். இந்த பாருங்க, இதுல வந்து இந்த புக்ல வந்துட்டு எல்லாம் வந்துட்டு மென்ஷன் பண்ணிருக்காங்க. நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா கண்டுபிடிக்கலாம். வாங்க போலாம். பாருங்க எப்படி இருக்குது. இந்த பாருங்க, உள்ள வந்தீங்கன்னா மெப்பெல்லாம் இருக்குது. இதெல்லாம் நம்மட வந்துட்டு வரலாறு, அதாவது அழிக்கப்படாத ஒரு இப்பவும் வந்து இருக்கக்கூடிய இடங்கள். பாருங்க, டிஸ்ட்ரிக்ட். இது வந்துட்டு உள்ள எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இதுல வந்து ஒரு கோயில் இருக்குது. இதுல வந்து என்னென்ன நிர்வாகம் வந்துட்டு எங்கெங்க இருக்குன்னு பார்க்கலாம். காணி நிர்வாகத்திலே 31, காணி சீர்திருத்த குழு, இது எல்லாம் இருக்கு பாருங்க. அது மட்டும் இல்லாம இதுக்குள்ள ஒரு விநாயகர் கோயில் இருக்கு பாருங்க. ஹாப்பி பர்த்டே டு யூ, டுடே யுவர் பர்த்டே. இந்த விநாயகர் சதுர்த்தி. எப்படி இருக்கு இந்த இடம்? மியூசிக் போடுங்க, பீஜம் பீஜம். இப்போ வந்துட்டு எல்லாரும் வந்துட்டு பிரேக் முடிஞ்சு அவங்களோட வீட்டுக்கு போயிருப்பாங்க. அரசாங்க தகவல் திணைக்கள மாவட்ட ஊடக பிரிவு, இந்த ஊடக பிரிவு நம்மளுக்குரிய இடம் இதுதான்.
நம்பர் 16 அரசாங்க தகவல் திணைக்களம் மாவட்ட ஊடகப் பிரிவு. இப்போது மகாராணி அவர்கள் கோட்டைக்கு ஏறி கொண்டிருக்கிறார். பாருங்க, நம்மள ஏறி போங்க. எப்படி இருக்குன்னு பார்ப்போம். இது வரைக்கும் இங்க வந்துட்டு யாரும் வந்திருக்கீங்களான்னு சொல்லுங்க. வராதாக்கள் கட்டாயம் வந்துட்டு விசிட் பண்ணி பாருங்க. என்ன தெரிகிறது? வடிவான வியூ தெரிகிறது. கல்லடி பாலம் தெரிகிறது. இதுல பாத்தீங்கன்னு சொன்னா ஃபுல்லா வந்துட்டு மேலையும் வந்துட்டு நிறைய ஒபிஷியல் இயங்கி கொண்டிருக்கு. இப்பயும் அந்த காலத்துல வெள்ளக்காரர்கள் கட்டினது, இந்த காலத்துல நம்ம பயன்படுத்துறோம். ஒவ்வொரு ஆபீஸாவும் ஒரு மாவட்ட விளையாட்டு பிரிவு. காக்கா காக்காண்டு போ. இப்ப என்ன பார்க்க போறோம்டா ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட வீடியோல வந்துட்டு மட்டக்களப்புல மெயினான இருக்கிற மட்டக்களப்பு போர்ட்ல வந்து நிக்கிறோம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பாத்தீங்கன்னு சொன்னா உங்களுக்கு வந்துட்டு நல்ல ஒரு வியூ தெரியும், கல்லடி பாலம் தெரியும். அது மட்டும் இல்லாம போர்த்துகேர் வந்துட்டு ஒரு 20-30 அடி ஹைட்ல வந்துட்டு சுவரும் இந்த ஹோல் மட்டக்களப்பே இங்க வந்து பாக்குற அளவுக்கு வந்துட்டு செய்திருக்காங்க. உங்களுக்கு நான் பாடி அழகா சுத்தி காட்டுறேன். மட்டக்களப்பு எப்படின்னு பாருங்க. சோ அந்த அளவான ஒரு நல்ல ஒரு வியூ. இங்க இருந்து பார்க்க கல்லடி பாலம், இங்க இருந்து பார்க்க மட்டக்களப்பு பாலம், அப்படி இந்த ஏரியா ஃபுல்லா தெரியுது. எல்லாமே அந்த மாதிரி இருக்குது. அதைத்தான் உங்களுக்கு காட்டப்போறேன். சோ மறக்காம வந்துட்டு வெயிட் பண்ணிருந்து பாருங்க. நிறைய சுவாரஸ்யமான விடையெல்லாம் காட்டப்போறேன். வெயிட் பண்ணிருந்து பாருங்க. இன்னும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்கான விடையெல்லாம் காட்டப்போறேன். மறக்காம ஒன்று செய்யணும், என்னோட சேனலை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்க. அப்பதான் நான் போற வீடியோ எல்லாம் பெறும். வாங்க இன்னும் சுவாரஸ்யமான வீடியோ எல்லாம் காட்டுறேன். போர்த்துகேயர் அந்த காலத்துல பாருங்க இந்த இடத்துல வந்து, அதாவது மட்டக்களப்பு போர்ட்ல பார்த்தா கல்லடி பாலம் தெரளவுக்கு அமைச்சிருக்காங்க. இங்க பாருங்க, நாங்க இப்போ எந்த ஒரு ஹைட்ல நிக்கன்னு பாருங்க. உங்களுக்கு எப்படி காட்டுற, இங்க பாருங்க, இங்க பாருங்க தண்ணி எங்க இருக்கண்டு அந்த இருக்குது தண்ணி. சோ அவ்வளவு ஹைட்ல நிக்கிறோம். இங்க பாருங்க சன்செட் எப்படி இருக்கண்டு அந்த மாதிரி. இங்க இருந்து பார்த்தா வந்துட்டு மட்டக்களப்பு பாலம் தெரியுது. வாங்க இங்க இருந்து பார்ப்போம். அது மட்டும் இல்லாம இங்க இருந்து பார்த்தா நான் நினைக்கிறேன் காந்தி பூங்காவும் அழகா தெரியும். அதைத்தான் காட்டப்படுறேன். வெயிட் பண்ணி இருந்து பாருங்க. இங்க இந்த பீரங்கி பாருங்க, பீரங்கி. அது மட்டும் இல்லாம இங்கால வந்துட்டு பாத்தீங்கன்னு சொன்னா ஒரு கூடாரமாய் அமைச்சிருக்காங்க. என்னத்துக்குன்னு தெரியல, அதையும் கிட்ட போய் பார்ப்போம் என்னத்துக்கு. இங்க பாருங்க, இதுல படிக்கட்டுமா எல்லாம் இருக்குது. சோ இதுக்குள்ள ஏறி போய் பார்க்கலாம்னு நினைக்கிறேன். இங்க பாருங்க, ஓ மை காட், இதுக்குள்ள போய் ஏதோ பார்க்கலாம்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இங்க பாருங்க, அது மட்டும் இல்லாம இங்கால வியூ பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு. கல்லடி பாலம் தெரிஞ்சு அப்படியே கல்லடி ஆறு ஃபுல்லா தெரியுது. இங்க பாருங்க, நாங்க இப்ப தென்னை மர ஹைட்டுக்கு மேல நிக்கிறோம். தென்னை மர ஹைட்டுக்கு மேல நிக்கிறோம்னு சொன்னா அந்த காலத்துல வந்துட்டு போர்த்துகேயர் இந்த ஒரு பெரிய ஒரு கோட்டையை கட்டிக்கான்றது ஒரு பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இப்போ உங்களுக்கு செம இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பாருங்க, மல்கோவா மாங்காய் மரம் நிக்குது மேல. இது கீழே ஆயலாம் அந்த அளவுக்கு நிக்குது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு முக்கியமான பிளேஸ் தான் காட்ட போறேன். வெயிட் பண்ணி பாருங்க. இதெல்லாம் வந்துட்டு கவர்மெண்ட் ஆபீஸ். இங்க கவர்மெண்ட் ஆபீஸ், அதாவது மட்டக்களப்புல முக்கியமான அரசாங்க ஆபீஸ் அவ்வளவு வந்துட்டு இந்த இடத்துல இருக்குது. மட்டக்களப்பு போர்ட்டுக்குள்ள இருக்குது. இங்க பாருங்க, இந்த சன்செட் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்க எப்படி இருக்குன்னு. எப்படி இருக்குது, வேற லெவல்ல இருக்குதா. போத்துக்கே இருந்து அவன மூளையை கசக்கி புளிஞ்சு கட்டிருக்கான் பாருங்க. நம்மளுக்கு வியூ சுத்தி சுத்தி வந்தீக. இங்கால பாத்தீங்கன்னா தெரியும், ஒரு குளமா இருக்குது. சின்ன குளமா இருக்கு, சின்ன குளமா இருக்குதா. எவ்வளவு பெரிய உயரம் பாருங்க வளர்ச்சி. அது ஏதோ செஞ்சிருக்காங்க, மீன் பழ போல. ஓ பெரிய ஒரு இடம். என்னது எப்படி இருக்கு பாருங்க வளர்ச்சி.
ஆனா இந்த எவ்வளவு உயரத்துக்கு மண் எப்படி நிரப்பிருப்பானு ஏன்னா ம். ஒரு யோசிச்சு பாருங்க எவ்வளவு உயரத்துக்கு இந்த மண் இந்த ஃபுல்லா போட்டு தானே அப்ப இந்த ஆற்று உயரத்துல இருந்து கிட்டத்தட்ட 50-60 அடி உயரம் சரியா இங்க பாருங்க எப்படி கண்டு இதான் வந்துட்டு மட்டக்களப்பு பாலம் பாருங்க ஜூம் பண்ணி காட்டுறேன் இது மட்டக்களப்பு பாலம் எந்த இதுன்னு உயரம் ஹைட் இங்க பாருங்க பிள்ளை இப்படி இருக்கண்டு அதாவது ஃப்ரெண்ட்ஸ் நாங்க வந்துட்டு இப்ப ஃபுல்லா வந்துட்டு கோட்டையை உங்களுக்கு சுத்தி காட்ட போறோம் இங்க பாருங்க கோட்டையை வந்துட்டு வளைச்சு வடிவம் நடந்து போற மாதிரி பாதை இருக்குது நீங்க வளைச்சு வந்தீங்கன்னு சொன்னா சுத்தி பார்க்கலாம் இது வந்துட்டு மட்டக்களப்பில் இருக்கிற டூரிஸ்ட் பிளேஸ்ல முக்கியமான இதுவும் ஒரு பிளேஸ் நிறைய வெள்ளக்காராக்கள் வந்துட்டு விசிட் பண்ற ஒரு இடம் ஏன்னு சொன்னா அந்த காலத்துல வந்துட்டு போர்த்துகேயர் ஒல்லாந்தர் அப்படி ஆங்கிலேயர் வந்துட்டு எல்லாரும் இருந்தபடியா இப்பயும் வந்துட்டு டூரிஸ்ட் நிறைய பேர் வந்துட்டு இந்த இடத்துக்கு வந்துட்டு விசிட் பண்ணி பார்த்துட்டு போவாங்க இங்க பாருங்க இதால வந்துட்டு கரண்ட் நிறைய போகுது மின்சாரம் நிறைய இதால போகுது வாராக்கள் பார்த்து போங்க இது வந்துட்டு அரசாங்க ஆபீஸ் கொஞ்சம் இது வந்துட்டு பழைய பில்டிங் நினைக்கிறேன் இப்ப பயன்பாட்டுக்கு இல்லாம இருக்குது அதுல பயம் போகுது பார்த்து வாங்க போட்டோ ஷூட் ஒன்று நடக்குது பாருங்க அவங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு அதுல போட்டோ ஷூட் தான் நடக்குது பாருங்க எப்படி இருக்கு பில்டிங் வியூ செம்மையா இருக்கு இங்க பார்த்தா இதான் வந்துட்டு வார என்ட்ரன்ஸ் ஜூம் பண்ணி காட்டுறேன் பாருங்க காரண்டு வேகமா வருது காரண்டு வேகமா வருது இன்னொரு முக்கியமான விஷயம் ஃப்ரெண்ட்ஸ் இங்க பாருங்க இங்க இருந்து பார்த்தா மட்டக்களப்பு நேஷனல் கிரவுண்ட் அதாவது பெபர் கிரவுண்ட்னு சொல்லுவாங்க அந்த கிரவுண்டை நம்ம பார்க்கக்கூடிய இங்க பாருங்க எவ்வளவு பிள்ளைகள் வந்து விளையாடுதுண்டு ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னு சொன்னா நீங்க வந்துட்டு மட்டக்களப்பு பெபர் கிரவுண்டையும் வந்துட்டு பார்க்கக்கூடிய இருக்கும் செம்மையா இருக்கு இந்த இடம் அவ்வளவு சூப்பரா இருக்குது நேச்சுரலா இருக்குது ஸோ கொஞ்சம் வந்துட்டு டஸ்டி கொஞ்சம் குப்பையா கிடக்குது பட் அவங்க கிளீன் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன் இருந்தாலும் வந்துட்டு டூரிஸ்ட் வந்து மெயினா வந்துட்டு பாக்குற இடம் தானே ஸோ சூப்பரா இருக்கு நாங்க ஒரு ரவுண்ட் அடிச்சிட்டோம் இங்க பாருங்க இந்த இடமே எல்லாம் எப்படி இருக்கு அந்த மாதிரி இருக்கு ஸோ அந்த காலத்துல வந்து கொண்டு வந்த கல்லான்னு தெரியல ஏன்னு சொன்ன அந்த கல்லை பாருங்க எப்படி பாக்ஸ் மாடல் கல்லா இருக்கு எல்லாம் இங்க பாருங்க கல்லவே டிஃப்ரெண்டா இருக்கு கல் பாக்ஸ் மாதிரி என்ன இந்த சுவர்கள் வந்துட்டு ரீப்ளேஸ் பண்றதுக்காக கொண்டு வந்து நினைக்கிறேன் பாருங்க ஆனா இந்த இடத்து செம்மையா இருக்குன்னு பாருங்க என்ட்ரன்ஸ் பாருங்க உங்களுக்கு இங்க இருந்து காட்டும் பாருங்க முன் வியூ எப்படி இருக்கு எப்படி இருக்குது முன் வியூ டோகரம் வெளியில எப்படி ஒரு இடம் இருக்கிறது நம்ம பெருமை உள்ளவங்க பாருங்க இங்க இருந்து பார்த்தா ஒரு கொட்டல் வியூ தெரியுதா பாருங்க நல்ல ஒரு கொட்டல் ஒன்று இருக்குது பார்த்தல தானே தெரியுதா கொட்டல் அந்த விசிட் பண்ணி பாருங்க கொட்டலை ஆத்துக்கு மேலே கொட்டல் இருக்குது இப்ப பாத்தீங்கன்னா தெரியும் இதுல வந்துட்டு இந்த எல்லா மூளைக்கும் வந்துட்டு இப்படி ஒரு கூம்பு பயம் வந்து இருக்குது என்னத்துக்கு வச்சிருக்காங்கன்னு சொன்னா ஃப்ரெண்ட்ஸ் அதாவது வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு முன்னொரு காலத்துல வந்து சொல்லுவாங்க தானே அந்த போர்க்களத்துக்காரும் வந்துட்டு நம்மளை தாக்க வராங்களா எதிரிகள் இருந்து பார்க்க வர்றதுக்காக இப்ப என்ன சொல்ற ஒரு பாதுகாவலர் வந்துட்டு இருப்பாங்க ஒரு துப்பாக்கி வச்சுது செக்யூரிட்டி மாதிரி பட் அதுக்காக தான் வந்துட்டு அந்த இடம் வந்துட்டு எல்லா இந்த கோட்டை எல்லா மூலையிலையும் வந்துட்டு
இந்த கூம்புமை வச்சு செட் பண்ணிக்காங்க. இங்க பாருங்க, இந்த இடத்த பார்க்க ரொம்ப அழகா இருக்கு, ஒரு இனிமையா இருக்கு இந்த இடம் பாக்குறதுக்கு. இங்க பாருங்க, இந்த பழைய கட்டிடங்கள் எல்லாம். சில போமா இறங்க, நீங்க பெஸ்ட் மேடம் இறங்கட்டும், பெஸ்ட் பார்த்து வரீங்க. ஸோ பழைய காலத்துல செஞ்சு அப்படியே இருக்குது இந்த பலகை. இது அந்த பலகை தானே, இல்ல மாத்திருப்பாங்க அவங்க? மாத்திருப்பாங்க. நம்ம அந்த ஹைட்ல இருந்து போண்டா இந்த நாங்க சொன்னது உங்களுக்கு எப்படி சொல்ல போனா இந்த 2 மாடி பில்டிங்க்கு மேல அந்த போட்டு அமைஞ்சிருக்கு. அவ்வளவு பெரிய பில்டிங் இது. சுத்தி கோட்டையில ஃபுல் மேப். நான் சொன்ன 4 மூலை இருக்கு பாருங்க, எல்லா மூலையிலையும் வந்துட்டு அந்த கூம்பு இருக்கு. இதை பார்த்தீங்கன்னா தெரியும், கிரவுண்ட் ஃப்ளோர். இங்க என்னென்ன இருக்குன்ற எல்லாம் வந்துட்டு இந்த போர்டுல இருக்குது. போமே எந்த பெரிய போட்டு நோ பார்க்கிங் போட்டுட்டாங்க. இதுல வந்து வண்டி நிறுத்த வேண்டாம். பழைய கோட்டையில கதவு பாருங்க, இரும்பு கதவுகள். அடிவாங்க. இப்ப பாத்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ், எனக்கு பின்னாடி பாத்தீங்கன்னு சொன்னா இது ஒரு ஹார்பர் மாதிரி இருக்குது பாத்தீங்கன்னா இந்த இடம். ஏன்னா முன்னைய காலத்துல வந்துட்டு இந்த போட்டா இருக்கட்டும், இல்ல பாதைகள் இல்ல கப்பல்கள் வந்துட்டு இந்த இடத்த வந்து நிப்பாட்டிப்பாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா முன்னொரு காலத்துல வந்துட்டு இந்த வாகனம் அதிக அளவு பயன்படுத்தாத டைம்ல இந்த கடல் பாதை, அடுத்து அது மட்டும் 6 வழி யூஸ் பண்ண டைம்ல வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு கப்பல்கள் வந்துட்டு நங்கூரம் இடப்பட்டு போட்டு வச்சிருப்பாங்கன்னு தெரியும். ஏன்னா இந்த இடம் பாக்குறதுக்கு வந்துட்டு ஆழமா தெரியுது. அது மட்டும் இல்லாம கப்பல்கள் முதல் கட்டத்துக்கான இடம் மாதிரி இருக்குது. இந்த இடத்த பார்த்தாலே அப்படிதான் இருக்குது. இந்த பாதை வந்துட்டு ஒருத்த நிப்பாட்டி வைக்கிறதுக்கும் அது மட்டும் இல்லாம நிறைய இது வந்துட்டு பழைய முதல் வந்துட்டு இந்த இடத்த யூஸ் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். நிறைய இதுக்கு வந்துட்டு ஆங்கிலேயர் இருக்கட்டும், போர்த்துகீரா இருக்கட்டும், இது போர்த்துகீரா வந்துட்டு இந்த இடத்த வந்துட்டு வளர்த்தி செய்திருக்கிறாங்க. சும்மா செய்யல, எத்தனை வருஷ காலம் செய்திருக்காங்கன்னு தெரியல. இது வந்துட்டு 1626ஆம் ஆண்டு செய்யப்பட்டிருக்கு. அது மட்டும் இல்லாம இது 1638ஆம் ஆண்டு 10 வருஷத்தால வந்துட்டு இந்த கோட்டையை ஃபுல்லா கம்ப்ளீட் ஆயிருக்குது. பாருங்க, அப்படின்னு சொன்னா 10 இயர்ஸ் எடுத்துக்கு இந்த இடத்த வந்துட்டு அமைச்சு அவங்க இது நிறுவறதுக்கு ஒரு காலகட்டத்துக்கு பிறகு இது நம்மளோட கைக்கு கிடைச்சிருக்குது. ஸோ பெருமைப்பட வேண்டிய விஷயம். அது மட்டும் இல்லாம இதுல வந்துட்டு நிறைய சுவாரஸ்யமான இடம் இருக்குது. இப்ப வந்துட்டு நம்மளோட மட்டக்களப்புல மெயின் கவர்மெண்ட் ஆபீஸ், அரசாங்க ஆபீஸ் அவ்வளவு வந்துட்டு இந்த இடத்துல வந்து அமைஞ்சிருக்கின்றது ரொம்ப சந்தோஷமா இருக்குது. நீங்க ஏதோ முக்கியமான இடங்களுக்கு வந்துட்டு அரசாங்க ஆபீஸ் வர இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னு சொன்னா அவ்வளோ டீட்டெயிலையும் வந்து தெரிஞ்சு கொள்ளலாம். ஸோ இதை பத்தி இன்னும் நிறைய சொல்லணும்னு சொன்னா நம்மளோட மட்டக்களப்புல இருக்கிற ஒரு நேச்சுரல் பிளேஸ், பியூட்டிஃபுல் பிளேஸ் என்று சொல்ல போனா இந்த இடத்த சொல்லலாம். ஸோ மன திருப்தியா இருக்கும். ஈவினிங் டைம்ல வீட்டுல இருக்காம ஸோ இந்த இப்படியான இடத்துக்கு வந்தேன்னு சொன்னா ஒரு என்டர்டைன்மெண்டா, ஒரு டைம் பாஸா அப்படியே ஜாலியா இருக்கும். ஸோ மறக்காம இந்த இடத்த ஒரு விசிட் பண்ணி பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஃபைனலா இந்த வீடியோ நிறைவு செய்யலாம்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா மட்டக்களப்பில் இருக்கிற இது மட்டும் இல்ல, முக்கியமான ஆயிரக்கணக்கான பிளேஸை வந்துட்டு நான் காட்டிருக்கிறோம். ஒவ்வொன்னா வந்துட்டு உங்களுக்கு காட்டி மட்டக்களப்பில் இவ்வளவு அழகான இடம் இருக்குது, இவ்வளவு முக்கியமான இடம் இருக்கிறது. நம்மளோட மட்டக்களப்பு மக்களுக்கு மட்டும் இல்லாம எல்லா மக்களுக்கும் நாங்க தெரியப்படுத்த இருக்கிறோம். ஏன்னா டூரிஸ்டா வந்துட்டு யூரோப் கண்ட்ரியா இருக்கட்டும், அது மட்டும் இல்லாம எல்லா கண்ட்ரில வரவங்களுக்கு வந்துட்டு முக்கியமான ஒரு இடமாக இது வந்துட்டு தெரியப்படுத்தணும் என்று சொன்ன. ஏன்னா நம்மளோட என்ன சொன்ன வரலாறு எப்பயுமே அழியக்கூடாது. அது வந்துட்டு எந்த காலகட்டத்திலையும் ஒரு நிலைச்சு நிற்க வேண்டிய விடயம். ஸோ இப்படியான வீடியோக்களை தொடர்ந்து பாக்குறதுக்கு வந்துட்டு மறக்காம எங்களோட சேனலுக்கு வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. நீங்க ஏதாவது
வீடியோ பார்த்துட்டு வீடியோக்கு சப்போர்ட் பண்ணுங்க, வீடியோக்கு லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, வீடியோ ஷேர் பண்ணுங்க அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாம திரும்ப சொல்ற விஷயம் உண்டா, இதை மக்கள்கிட்ட கொண்டு நீங்க சேர்க்கணும். அப்பதான் வந்துட்டு எப்படியான இடம் இருக்கின்றது நம்ம மட்டக்களப்புல. அதுவும் மட்டக்களப்புல வந்துட்டு ஈஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் கிழக்கு மாகாணத்துல எப்படி ஒரு விஷயம் இருக்கின்றது, பெருமை கொள்ள வேண்டிய விஷயம். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்க வேண்டும். உங்கள் வினோ. ரானு. பை பை பை. பாய்.